எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டேஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். யானைகள் செய்த அதிர்ச்சியான சம்பவங்கள்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். கர்நாடகா பந்திப்பூர் நேஷனல் பார்க் ஹைவேல இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருந்தது. யானையை பார்த்ததும் இந்த 2 பேரும் கார்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. யானை உடனே விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. போட்டோ எடுக்கணும்னு ஓடுனதுல இவர் கீழே விழுந்துட்டாரு. ஓடிட்டாரு. அதிர்ஷ்டவசமா யானை வர மிதிச்சிடல. ட்ரை பண்ணுச்சு. வழியில யானையை பார்த்தா வண்டிக்குள்ள இருக்கிறது தான் சேஃப். மார்ச் 2024 சவுத் ஆப்பிரிக்கால எடுக்கப்பட்டிருந்த வீடியோ தான் இது. அங்க டூரிஸ்டர்ஸோட சஃபாரி போன வண்டிய போட்டோ எடுத்துருக்காங்க. இந்த யானை தூக்கி போட்டு பந்தாடி இருந்தது. நல்ல வேளை வண்டியை கவுத்தாம விட்டுடுச்சு. கேரளா பாலக்காடுல இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. ஒரு ஆக்ரோஷமான யானை வழி மாறி ஊருக்குள்ள வந்திருக்கு. மக்கள் வெளியே வரவே பயந்து இருக்கும்போது இவர் யானைக்கு எதிரில பைக்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. யானை கிட்ட இருந்து நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. வெஸ்ட் பெங்காலுடைய ஜல்பகிரிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க யானை நின்னதுனால ரோட கிராஸ் பண்ண எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது பைக்ல இந்த 2 பேர் மட்டும் அலட்சியமா போயிருந்திருக்காங்க. பைக்கை பார்த்ததும் யானை ஜஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சு ஓடுறேன்னு காட்டுக்குள்ள புகுந்துட்டாரு. இவ்வளவு மக்கள் கலந்துக்கூடிய திருவிழால யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்? இங்க யானைங்க வரிசையா வரும்போது அதுல திடீர்னு ஒரு யானை பாவம் டென்ஷன் பிரஷர் எல்லாமே இருக்குல்ல. நல்ல வேளை உடனே அந்த யானை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதனால யாருக்கு எதுவும் ஆகல. இந்த வீடியோல இவர் தலை தெறிக்க ஓடி வந்திருந்தாரு. எதுக்கா இருக்குன்னு பார்த்தா ஒரு யானை பயங்கர ஆக்ரோஷமா அவரை விரட்டி இருந்தது. மார்ச் 5, 2024 கர்நாடகாவுடைய கேசகுடிங்கிற கிராமத்துல ஒரு காட்டு யானை வழி மாறி விவசாய தோட்டத்துக்குள்ள புகுந்துடுச்சு. அந்த ஆக்ரோஷமான யானை இவரை கொல்றதுக்காக விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடின இவர் நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. மனுஷன் பயத்துல காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த யானை ரோட்ல போன வேனை மறிச்சு டிரைவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரு. ஆனா யானை விடவே இல்ல. இருந்தவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க. வண்டி உள்ள இருந்து சாப்பாடு கிடைச்ச அப்புறம் தான் வண்டியவே விட்டு இருந்தது. யானைங்க கிட்ட மட்டும் விளையாட்டா நடந்துக்க கூடாது. ஏன்னா இந்த வண்டியை தூக்கி போடுறதெல்லாம் அதுங்களுக்கு சர்வ சாதாரணம்.
கேரளாவுடைய ஒரு கோயில் திருவிழால யானைக்கு மதம் பிடிச்சு அது ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்த யானை திடீர்னு ஐயோ வீட்டை இடிக்க போதா போச்சு, இடிச்சிடுச்சு. ஒரு வீட்டோட கோட்டச்சவரை இடிச்சு தள்ளிடுச்சு. ஏதோ அட்டை மாதிரி இருக்கு அதுக்கு. இதோட நிறுத்தல, அந்த மதம் பிடிச்ச யானை அங்கிருந்த காருங்களை தும்சம் பண்ணிடுச்சு. அங்க பேரு அந்த யானையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. பிப்ரவரி 2024 வயநாடுடைய ஒரு பகுதியில இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருந்தது. காலையில 7 மணிக்கு மதம் பிடிச்ச ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடி தப்பிக்கும் போது இவரும் தப்பிக்கிறதுக்காக செவரேறி குதிச்சாரு. ஆனா கால் தவறி கீழே விழுந்துட்டாரு. அவர் எந்திக்கிறதுக்குள்ள யானை அவரை மிதிச்சே கொன்றுச்சு. இந்த வீடியோல இவர் மேல நின்னு யானைய பாத்துட்டு இருக்காரு நினைப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடி வந்திருக்காரா, உயிரை காப்பாத்திக்க யானை கிட்ட இருந்து தப்பிச்சு மேல ஓடி இருந்தாரு. இந்த சம்பவம் கர்நாடகால நடந்திருந்தது. தாய்லாந்துல இந்த யானை பண்ணிருந்ததை பாருங்களேன். 7 போயிட்டு இருந்த காரை நிறுத்தி அது மேல ஏறி உட்கார்ந்து சொரிஞ்சிருக்கு. அதோட விடல, காரை புரட்டி எடுத்துடுச்சு. விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கு, விளையாட போக்குது. கடைசியா காரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தப்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கார்ல வால்பாறை போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமா ஒரு யானை நின்று இருக்கு. மெதுவா போயிருப்பான பெரிய பக்கத்துக்கு. சரி அது ஒண்ணும் பண்ணாதுன்னு எதிரில பார்த்தா இன்னொரு யானை ஸ்லோவா போறான்ல, ஸ்பீட் எடுத்துட்டானே. அது பயங்கர ஆக்ரோஷமா விரட்டி இருந்தது. ஸ்பீட் எடுத்துட்டானே. நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க. முதுமலை காட்டு பகுதியில நடந்த சம்பவம் தான் இது. பைக்ல 2 பேர் அந்த காட்டுப்பாதை வழியா போகும்போது திடீர்னு எதிரில யானை வந்திருக்கு. லாரி பக்கத்துலயே ஒளிஞ்சிட்டான். அது ரோட்ல நிக்கிற இந்த 2 பேரையும் பார்த்துடுச்சு. லாரியில ஏறிட்டாரு. பைக் போச்சா? அந்த லாரி டிரைவர் மட்டும் சரியான நேரத்துல 2 பேரையும் உள்ள ஏத்தல. யானை கண்டிப்பா கொண்டிருக்கும். மனிதாயமானத்தோட பண்ண இந்த லாரி டிரைவருக்கு ஒரு லைக் கொடுப்போம். அவருக்கு எத்தனை லைக்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சுற்றுலா பயணியோட காட்டு வழியா ஜீப் சவாரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யானை ஆக்ரோஷத்தோட விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த டூரிஸ்ட் கைட் பண்ணது உங்களை ஆச்சரியப்படுத்தும். சவுண்ட் கொடுத்துட்டாரு டக்குன்னு தட்டி. அவர் கையை நீட்டினதும் யானை திரும்பிடுச்சு. சவுண்ட் கொடுத்தானே இது பண்ணலன்னா வந்து இடிச்சிருக்கும். பயங்கர சவுண்ட் கொடுக்கணும், அதான் டக்குன்னு எஞ்சி தட்டிட்டே இருப்பாரு. வெஸ்ட் பெங்காலுடைய ஹூக்ளிங்கிற ஊருக்குள்ள இந்த யானை புகுந்து என்ன அட்டூழியம் பண்ணிருந்ததுன்னு பாருங்க. ஆட்டிருப்பாரு. திடீர்னு ஆக்ரோஷமான யானை வரதை பார்த்த மக்கள் அங்க இங்கேயும் தப்பிச்சு ஓடும்போது கடையில விட மாட்டேங்கிறாங்களா? இந்த நொடியில வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. போயிடுச்சு. யானைங்க பாதையில தான் நம்ம வீட்டை கட்டி வச்சிருக்கோம் போல. இந்த யானை எப்படி போயிருந்ததுன்னு பாருங்க.
வீட்டே வீடு உடைச்சிருக்கு. வீடு போச்சு. ஐயோ காமிச்சு ஒரு காலி. நேபாளுடைய ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச இந்த யானை கூரை ஓ, அந்த இடத்தையே தும்சம் பண்ணிடுச்சு. என்ன இது? தெரியல என்னது. ஏதோ வச்சிருக்காங்க போல இருக்கு அந்த இது மாதிரி. பாக்குது பாரு எல்லாரையும். ஏய், யார்ரா நீ? ஐயோ என்னப்பா தப்பா பேசிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ என்ன கோவப்பட? நீ என்ன பேச்சாக்க நடத்திட்டு பயப்படாம இருக்காரு. இருக்காரு. அந்த யானை தும்பிக்கையை விட்டு சாப்பாடு தேடிட்டு இருக்கு. ஆஹா. ஐயோ பாவம். சவுண்ட் ஏய் அப்பா, எவ்வளவு தூரம் ஐயோ, அப்பா. வாயில விட்டுச்சு. எடுத்துச்சா ஏதாவது எடுத்துட்டா எப்படி இதுக்கு உள்ள தெரியுது இதுக்கு இருக்குன்னு? எடுத்துச்சா. எடுத்துருச்சு. காட்டுக்குள்ள யானை இந்த ட்ரக் டிரைவரை பின்னோக்கி ஓட விட்டு ஓ, ரிவர்ஸ்ல போறாரு இவரு. ஐயோ அது ஃபாஸ்டா வருது. ஆமா, ரிவர்ஸ் ஸ்லோவா தானே போவோம். கிட்ட வந்துருச்சு. அது வேகமா. ஐயோ, போச்சு. தள்ளிட்டு, பள்ளத்துல தள்ளிட்டு, இறங்கிட்டான். தள்ளிட்டு. இல்ல தள்ளல, ரிவர்ஸ்ல வராங்க. நல்ல வேளை யாருக்கு எதுவும் ஆகல. மார்ச் 2023 தாய்லாந்துடைய ஒரு பகுதியில இந்த யானை ரோட கிராஸ் பண்ணும்போது இந்த ட்ரக் டிரைவர் பொறுமை இல்லாம வண்டியை நகர்த்தி இருந்திருக்காரு. அவ்வளவுதான், ஆக்ரோஷமான யானை அந்த வண்டியை அப்படியே கவுத்திடுச்சு. மூவ் ஆனதுனாலயா? அது பக்கத்துல பொம்மையாக்கா இருக்கு எனக்கு. ஓடு ஓடு. ஓஹோ ஓஹோ எழுந்திருச்சு பட்டு. லைட் போட்டானு நம்மளா. ஸ்ரீலங்கால நடந்திருந்த சம்பவம் தான் இது. அங்க பஸ் காட்டுப்பாதையில போன பஸ்ஸ இந்த யானை நிறுத்தி ஐயோ உள்ள இது அதுல பண்ணிடுச்சு. இருந்த பயணிகளை அலற விட்டு இருந்தது. டிரைவர் சீட்ட தும்பிக்கை விட்டுருச்சு. ஆப்போசிட்ல ஒரு பஸ் வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. யானை அந்த பஸ்ஸை விடுற மாதிரி தெரியல. உடனே வீடியோ எடுத்துட்டு இருந்த அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணிருந்தாருன்னா, அடிக்கவே மாட்டேங்குது. யானை இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரல. யானை சாப்பாடு கிடைச்ச அப்புறம் தான் அந்த பஸ்ஸை விட்டு நகர்ந்தது. பயமுறுத்துறாங்க. யானை எந்த வேற வழி அளவுக்கு கிடையாது. புத்திசாலி விலங்குன்னு தெரியுமா? அதை சுத்தி இருக்கிற ஃபென்ஸ்ல கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண அப்புறம் தான் அதை தாண்டவே செய்யும். ஓ, வச்சு பாக்குதுப்பா. இந்த யானை ஒரு இரும்பு தடுப்பை எப்படி தாண்டி இருந்ததுன்னு பாருங்க. ஐயோ, ஐயோ மாட்டிக்கிச்சியா? ஐயோ தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஆனா இது ரிஸ்க். இந்த மாதிரி சாவறதும் ஆமா இருக்குங்க. ஆமா எங்கேயாவது வெட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி ஏறிச்சு. எப்படி ஏறி போட்டு பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நான் இது யானைலாம் நிறைய கோயில்ல நான் பார்த்துருக்கேன். இது கூட சின்ன யானைலாம் நான் பார்த்துருக்கேன். இது எங்கன்னா பவானி அங்க ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில்ல நான் ஒரு குட்டி யானை வாங்கி வச்சிருந்தாங்க. குட்டி யானைன்னா நம்மளுக்கு அது பெரிய யானை தான். ஆனா அது ஆக்சுவலா குட்டி யானை தான். அது கிட்ட நின்னாலே அது துருதுருன்னு இருக்கும். யாரு போனாலும் பிடிச்சி இழுக்கும், வம்புழுக்கும், இடிக்கும். அது அந்த விளையாட்டு இதுலயே இருக்கும். அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்கு. கொஞ்சம் அதுக்கு விலங்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். நான் வந்து இந்த கோயில்ல வந்து இந்த காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படிதான் எனக்கு ரொம்ப கிட்ட பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கேன். அதை விட்டா ஜூல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி யானையெல்லாம் ஏறி இருக்கேன். அந்த மாதிரி இந்த இது கூட்டு வருவாங்க. அந்த கிட்டத்தட்ட அதெல்லாம் ஏறி விளையாண்டுருக்கு. சின்ன வயசுல போயிருக்காங்க. எனக்கு அதான் பயம். அதெல்லாம் நான் ஏற மாட்டேன். ஆனா என்ன, முடியெல்லாம் குத்தும். அது கையே வைக்க முடியாது, குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு அதை பத்திலாம் தெரியல. அப்பா இந்த மதம் புடிச்சு இப்படி இது பண்ற அந்த இதெல்லாம் நான் பார்த்ததுல எப்பா இது. ஆனா நான் காட்டு யானைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி குன்னூர் போகும்போது நைட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல போயிட்டு இருந்தோம். ஒரு 5 பைக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன்.
அப்போ என்னன்னா அங்க உள்ள டீ கடையில இப்போ நைட்டு போகாதீங்க, யானை நிற்கும், தனியா பைக்ல போனீங்கன்னா உங்களை தட்டி விட்டுரும் அப்படின்னாங்க. அதனால ஏதாவது ஒரு லாரி வந்ததுக்கப்புறம் அவங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணி லாரியோட சேர்ந்து போனோம். அப்படிதான் போக முடியும். தனியா பைக்ல அந்த ரூட்ல போக முடியாது. ஏன்னா யானை கீனை இருந்துச்சு அதே மாதிரி கரெக்டா ஒரு யானை நின்றுச்சு ரோட்ல. கரெக்டா நாங்க லாரி சைட்லயே ஒதுங்கி போயிட்டோம் அப்படியே நைஸா. இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அது. பயமாதான் இருக்குமே அதுல ஆமா. மிதிச்சு இறந்தவங்கலாம் பாவம் உண்மையில அது யானை மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. மனுஷங்களையும் அதான் ரொம்ப அத துன்புறுத்துறோம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அதை தாண்டிச்சுன்னா அது மிருகம் தான். அதுக்கு அஞ்சறிவு தான். நம்மளே இதா இருக்கும்போது அது என்ன பண்ணும்? அது அப்படிதான் இருக்கும். பயமா இருக்குது ஒரு வீடியோ. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்